ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லவேளை நீங்க எந்த ஆபத்தும் இல்லாம என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இனிமே சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன தவிக்க விட்டு எங்கேயும் போயிடாதீங்க ப்ளீஸ்ங்க. ஏய் ஆதரே, ஏன் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உன்னை விட்டு நான் எங்க போயிட போறேன் சொல்லு? நான் உன் கூடயே தான் இருப்பேன், ஓகேவா? போங்க. இங்க பாரு ஆதரே, இங்க பாருன்னு சொல்றேன்ல, இங்க பாரு. நான் உனக்குள்ளேயே இருக்கேன். நீதான் நான் தான் நீ. புரியுதா உனக்கு? இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. என்னாலே வச்ச உங்கள வலிக்குதா ஆதரே? நான் அலையிறப்போ எனக்கு வலிச்சது இல்ல. சரி வீட்டுக்கு போலாம் வாங்க. சரி வா. எங்க இந்த சாவியை வாங்கிக்கோங்க. போலான்னு சொல்றேன்ல. எங்க 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 போனீங்க? ஐயோ 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 ஐயோ. சத்யா, வாங்கத்த வாங்கம்மா. டைம் ஆச்சு சத்யா, நீ பட்டு புடவை கட்டி ரெடி ஆயிடு. நான் ரெடி ஆகிறத்த. வாட்டர் கேன் போட போன ஆதிரேக்கா இன்னும் வரலையா? இன்னும் வரல சத்யா. அவ வரும்போது வரட்டுமே, நீ ரெடியாக ஆரம்பிச்சிரு. இல்லம்மா, அக்கா வந்துடட்டும், அதுக்கப்புறமா நான் ரெடி ஆயிக்கிறேன். ஆதிர எதுக்கு சத்யா? உனக்கு அலங்காரம் ஏதாவது பண்ணணும்னா நாங்க கூட பண்ணிடுவோம். நீ புடவைய கட்டிட்டு எங்களை கூப்பிடு, சரியா? போல சம்பந்தி. அத்த, நான் அலங்காரம் பண்றதுக்காக சொல்லல. ஆதிரேக்கா இருந்தாங்கன்னா என் மனசுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும், அதனாலதான் சொல்றேன். அக்கா வந்துடட்டும். என்ன சத்யா நீ இப்படி புரிஞ்சுக்காம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? ஆதிர தான் போறப்பவே அவளுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்களே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போனா. இப்ப நீ ரெடியாக ஆரம்பிச்சாதான் டைம் கரெக்டா இருக்கும். நான் சொல்றத கேளு. இல்லத்த, உங்க பேச்ச நான் மறுத்து பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. ஆதிரி அக்கா வராம என்னால ரெடி ஆக முடியாது. நான் ரெடி ஆகவும் மாட்டேன். அக்கா வந்தாதான் என்னால ரெடி ஆக முடியும். என்ன சத்யா நீ? எது சம்மந்தி இருங்க. ஆதிரா எப்ப வருவான்னு தெரியாது, அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நாங்க சொல்றோம். நீ ரெடி ஆனா நல்லது, இல்லன்னா நீ ஆச்சு உங்க ஆதிரி அக்காவாச்சு, எங்களுக்கு தெரியாதுப்பா. சரி வாங்க சம்மந்தி. வாட்டர் கேன் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ஆதிரை இன்னும் காணோம். எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை பிரபோட விஷயம் தெரிஞ்சு அவனை தேடி கண்டுபிடிக்க போயிருப்பாளோ? அப்படிலாம் இருக்காத. அவர்தான் ஆடியோ போட்டிருக்காரு. சாரி ஆதரே, ரொம்ப ரொம்ப சாரி. என் ரூம்ல பணம் வைக்க சொன்னவனையும் வச்சவனையும் காட்டுறேன்னு ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாரு. அதை கேட்டதும் அவரை பாக்குறதுக்காக கிளம்புற அவசரத்துல உனக்கு போன் பண்ண முடியல. சாரி. நான் அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். அவரு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர் தான். நான் அவரை பார்க்க பாண்டிச்சேரி வந்திருக்கேன். பாண்டிச்சேரியா? என்னால நாளைக்கு தான் வர முடியும். சாரி, மிஸ் யூ ஆதரே. நீ என்ன நினைச்சு வருத்தப்படாத. வீட்டுல கார்த்திக்கும் சத்யாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் விசேஷத்தை நடத்து. அந்த சத்யாவோ பூபதியோ பிரச்சனை பண்ணா சும்மா விடாத. நான் உன் கூடவே இருப்பான் ஆதரே. மிஸ் யூ சோ மச்.
பாண்டிச்சேரியா? ரகுபதி, நீ சொல்ற மாதிரி நடக்குமா? ஆதிரே ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, அவளை ஏமாத்தவே முடியாது. இங்கதான் நீ தப்பு பண்ற பூபதி. இந்த உலகத்துல ஏமாறாதவங்கன்னு யாருமே கிடையாது. நிலாவுல ஒரு பாட்டி உக்காந்து வடை சுடுறாங்கன்னு அம்மாக்கள் சொன்னத நம்பாத பிள்ளைங்க இருக்காங்களா? இல்ல. சொல்றவங்க சொன்னா இப்பேற்பட்ட பொய்யையும் நம்புறவங்க இருக்காங்க. ஆதிரை நம்பணும்னா பிரபு பேசணும். அதத்தான் நான் செஞ்சேன். கண்டிப்பா ஆதிரை நம்பி இருப்பா. பாய், வச்சிடுறேன். பூபதி, ஆதர் தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. யோ, என்னையா சொல்லி அனுப்பிருக்கா? ப்ளே பண்ணியா கேப்போம். இரு. ஏங்க, என்னதான் அவசரமா இருந்தாலும் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாண்டிச்சேரி கிளம்பி போயிருக்கலாம்ல. உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் இங்க ரொம்ப பயந்து போயிட்டேங்க. இப்போ உங்க மெசேஜ் வந்த அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரிங்க, பாண்டிச்சேரியில யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல, பார்த்துட்டு சீக்கிரமா வந்துருங்க. பாய், வச்சிடுறேன். ரகுபதி, நீ சொன்ன மாதிரியே பிரபுதான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு ஆதிரியை நம்பிட்டாயா? அதனாலதான் அதுக்கு இப்படி ஒரு ரீப்ளை பண்ணிருக்கா. யோ ரகுபதி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? என்னால நம்பவே முடியல. பிரபு அங்க கெமிக்கல் ஃபேக்டரியில கிடக்குறான், ஆனா அவன் தான் வாய்ஸ் மெசேஜ் பேசி அனுப்புனான்னு ஆதிரியை எப்படி நம்புனா? அப்படி என்ன மந்திரமாயம் பண்ண நீ? இது மந்திரமாயம்லாம் இல்ல, ஏஐ செஞ்ச அற்புதமான அறிவியல் வேலை. என்னையா ரகுபதி சொல்ற? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அலாவுதீனுக்கு ஒரு பூதம் கிடைச்சது, அது அவன் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சதுன்னு கதையில படிச்சிருக்கல? ஆமா, சின்ன பிள்ளைல நிறைய படிச்சிருக்கேன். இப்ப அது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் நிஜமாவே நடந்துகிட்டு இருக்கு. அலாவுதீனுக்கு ஒரு பூதம்னா நமக்கெல்லாம் ஏஐ. அவ்வளவுதான். நாம என்ன சொன்னாலும் ஏஐ அதை சிறப்பா செஞ்சு கொடுத்துரும். பிரபுவோட செல்போன் மெமரியில அவனோட வாய்ஸ் மெசேஜ் நிறைய இருந்தது. அதுல ஒரு வாய்ஸ் மெசேஜ் எடுத்து அதை ஏஐல அப்ளை பண்ண. இதே குரல்ல, இதே மாடுலேஷன்ல நான் சொல்லி கொடுக்கிற டயலாக பேசுன்னு ஒரு பிராம்ப்டும் கொடுத்தேன். அவ்வளவுதான். பிரபுவே பேசுற மாதிரி அச்சு அசல ஒரு வாய்ஸ் மெசேஜ ஏன் எனக்கு கொடுத்துருச்சு. ஐயோ ரகு, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலையா? பிரபுவை பார்க்க முடியாம அந்த ஆதிரிய ரோடு ரோடா பைத்தியக்காரி மாதிரி அலைய வைக்கணும்னு நினைச்சேன். அத நீ செஞ்சு காமிச்சியா? சூப்பரியா, சூப்பரியா ரகு. இதெல்லாம் வெறும் டீசர் தான். இன்னும் மெயின் பிக்சர் இருக்கு. அது ஓட ஆரம்பிச்சதும் அந்த ஆதிர இந்த உலகத்துல எந்தெந்த மூல முடுக்கெல்லாம் ஓட போறான்னு பாரு. யார் இவரை ஃபோன் பண்ணி வர சொல்லிருப்பாங்க? அதுவும் பாண்டிச்சேரிக்கு நேர்ல வாங்கன்னு சொல்லிருக்காங்க. அத நம்பி இவரும் போயிருக்காரு. சரி, அவ்வளவு தூரம் போற மனுஷன் எதுக்காக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும்? அந்த டைமுக்கு எனக்கு கால் பண்ணியே பேசிருக்கலாமே.